இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் காண போகிறோம். விசேஷமாய் வருங்கால நிகழ்ச்சிகளை வரிசை ஒழுங்குபடுத்த போகிறோம். இனி நடக்க போற காரியத்தை குறித்து உள்ள வரிசைகளை நம்ம என்ன செய்யப்படுறோம், ஒழுங்குபடுத்த போகிறோம். அல்லேலூயா. இனி என்னென்ன நடக்க போகுது? எல்லாம் மௌனமா இருக்கீங்க. மாசக்கணக்கா வெளிப்படுத்த விஷயத்தை எடுத்து வந்தா மூணு உட்காந்துருக்கீங்க. இனி என்னென்ன நடக்க போகுது? அதை தெரிஞ்சதான் சொல்லுங்க. பசியா இருக்குன்னா சொல்லுங்க, இப்படி ஆஃப் பண்ணிடுறேன் பைக்க. இனி என்னென்ன நடக்க போகுது? இப்ப என்ன காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் எப்ப தொடங்கிட்டு? இயேசுவின் மரணத்திலிருந்து எப்ப முடியும்? இயேசுவின் ரகசிய வருகையோடு முடிகிறது. அல்லேலூயா. இப்போ கிருபை காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதற்காக தேவன் இந்த கிருபை காலத்தை நமக்கு நியமித்தார்? இன்னைக்கு ஃபுல்லா கேள்விதான். அல்லேலூயா. பாவிகளை ரட்சிப்பதற்காக, மனம் திரும்புதலுக்காக தேவன் நேரத்தை என்ன செய்கிறார்? கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், அவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். என்ன வாக்குத்தத்தம்? 3 சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அது இன்னும் தகுதி ஆகவில்லை, ஆயத்தமாகவில்லை. அதற்காகவே நாட்களை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குற்றங்கள் குறைகளை அவர் மன்னித்து 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 நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய வரிகளை நம்ம எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் இன்று வரை தாமதம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம்? அவர் தாமதம் செய்வதனாலே நான் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாய் வருவார், சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அதற்குரிய நாள் நெருங்கிட்டு அவர் சொன்ன தீர்க்க தரிசன காரியங்கள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வருகை சமீபம் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். அப்ப யார் பாவி? அப்ப எல்லாருமே போக மாட்டாமா? மனம் திரும்பிட்டா போலாம். சரி, இன்னைக்கு மனம் திரும்பிட்டேன், நாளைக்கு நான் திரும்பி பாவம் செய்வேன், போக முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சந்தர்ப்பத்தை கொடுக்கும் போது, அவர் நேரத்தை நமக்காக கொடுக்கும் போது, நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்துல ஜெபித்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் ஜீவித்து அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்காகவே கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் என்பது சபையின் காலம். அல்லேலூயா. சபைதான் ஒரு ஆத்துமாவை உருவாக்க முடியும். சபைதான் அந்த ஆத்துமாவை உறுதிப்படுத்த முடியும். சபை கற்றுக் கொடுக்கிற காரியமாய் காணப்படுகிறது. சபை பரிசுத்தமாய் அவர்களை வழிநடத்துகிறதாய் காணப்படுகிறது. சபை இயேசுவோட மனவாட்டியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சபை என்பது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் காணப்படும் போதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகவே சபை பரிசுத்தப்படுவதற்காகவே கர்த்தர் நாட்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் அவருடைய வருகை தாமதமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் செய்த எல்லா பாவத்திற்கும் இயேசு மன்னித்தார் என்று சொல்வார்களானால் அது தவறு. அல்லேலூயா. உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார், அது உண்மை. ஆனால் செய்ய போற பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார் என்பது சொல்வது தவறான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னிக்கும்படியாய் அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி இன்று நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்று வெளியேறப்பட்ட அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா. சபையில நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை போதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையினாலே நம்மை ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே நம்மளை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எதற்காக? நாம் கடந்து செல்வதற்காக, பரம கானானை அடைவதற்காகவே கர்த்தர் சபையை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. சபை என்பது வெறுமையான காரியம் அல்ல. ஏதோ வெறுமையாய் வந்து உட்கார்ந்த போன்ற இடம் அல்ல. இது உருவாக்கப்படுகிற இடம். அல்லேலூயா. தேவனுக்காக யுத்த வீரர்களை மாற்றக்கூடிய இடம் தான் சபை. அல்லேலூயா. யுத்த புருஷர்களை உருவாக்குற இடம் தான் சபை. அந்த சபையில நாம் பரிசுத்தமாய் ஜீவிப்போமானால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால், சபையில காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தை சொன்னது போல நாம் காது உள்ளவர்களாய் காணப்படுவோமானால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை வெளிப்படுத்தி அதை அறிக்கை செய்ய முடியாது, அதை விட்டுவிட முடியாது. கர்த்தர் பல சந்தர்ப்பத்தை கொடுத்து நம்மை திருத்தி அவரோடு எடுத்து செல்ல முடியாது. அதற்காகவே கால தாமதம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னும் பாவம் செய்வதற்காக அல்ல, பாவத்திலிருந்து நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் சபையை உருவாக்கி இருக்கிறார். அந்த சபையை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சபையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மணவாளன் வரும்போது மணவாட்டியான சபையை எடுத்துக்கொள்ளும்படியால் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் போல 3 பங்கு அவரிடத்தில் கடந்து செல்ல வேண்டும். 1 பங்கு தான் கைவிடப்படும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு 3 பங்கு இன்னும் நிறைவடையல. இப்ப இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு? இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு? இந்தியாவில தானே வாழ்றீங்க. இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு? 100. அப்ப அதுல 3 பங்குனா எவ்வளவு வரும்? ஒரு சதவீதம் சொல்லுங்க. 130 கோடி. 100 கோடினே வைங்க. 3 பங்கு எவ்வளவு? 75%. அல்லேலூயா. அப்போ என்னைக்கு இந்தியால அந்த 3% வருதோ அன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்கும். அல்லேலூயா. அந்த 3 பங்கு என்றைக்கு இந்தியாவில் மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்களோ அன்றைக்கு அவருடைய வருகை நிச்சயமாகவே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்னும் இந்தியாவில் எவ்வளவு பெர்சென்ட் இருக்கு கிறிஸ்தவங்க? கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பெர்சென்ட் இருக்கு? 3% நம்ம தான் நினைக்கிறேன். 3.6 நம்ம தான். அல்லேலூயா. அப்போ இன்னும் எவ்வளவு வரணும்? ஆண்டவருடைய கணக்கின்படி இன்னும் எத்தனை பெர்சென்ட் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும்? இன்னும் குறைந்தது 72% வரணும். அல்லேலூயா. அப்ப அந்த 72% கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். நம்மை போல தேவனுடைய பிள்ளைகளை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். நீ மௌனமாய் இருந்து உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட போதும் என்று இருப்பாயானால் நீ கைவிடப்படுவாய். அல்லேலூயா. நம்மை கொண்டுதான் அந்த சதவீதத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? மாற்றும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காகவே சத்ரு இன்று ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். சிறுபலை முதற்கொண்டு சாத்தான் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதற்காக தான் சிறு பிள்ளைகளுக்கு அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் வளரும் போது ஒழுக்கத்தோடு, தேவ பயத்தோடு, தேவ நடுக்கத்தோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறது. அது பெற்றோருடைய கடமை. அல்லேலூயா. அப்ப பெற்றோருடைய கடமையை சரியா நிறைவேற்றுவோமானால் பிள்ளைகள் வளர்ந்து கனி கொடுக்கும் போது நிச்சயமாகவே அந்த சதவீதம் தொடும். அப்போது தேவனுடைய வருகை, இயேசுவோட வருகை நிச்சயமாக காணப்படும். அல்லேலூயா. இதே போல உலகம் முழுவதும் ஆயத்தப்படும் போது கர்த்தருடைய வருகை இருக்கும்.
ஹalleluya ஹalleluya. அப்ப நினைக்கலாம் இப்ப 3% தானே, ஒண்ணு 72% என்னைக்கு வரப்போகுது, அதுக்கு நல்ல நம்மளா இல்ல, கூடிய விரைவில் கர்த்தர் செய்ய மிக விரைவாய் கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். இன்று அநேக சபைகளை உயிரடைய செய்து கொண்டு இருக்கிறார். செத்த சபைகளை உயிர்ப்பிக்க செய்து கொண்டு இருக்கிறார். செத்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன் சபைகளை உருவாக்கி கொண்டு அநேக விசுவாசிகளை தேவனுடைய ஊழியக்காரர் மாற்றிக் கொண்டே இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அதனால சபையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல அவருடைய ஆவியை ஊற்றி நீ என் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த வாஞ்ச விருப்பத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ அவரை விசுவாசித்து தேவனுடைய ஊழியத்துக்குள் வருவாயானால் உன்னை வெட்கப்படாதபடி உன் தலையை உயர பண்ணுகிற தேவன் உன்னை கொண்டு அநேக ஜனங்களை அவர் வெற்றிக்கும்படியாக விரும்புகிறார். ஆயத்தப்படுவாயா? ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தர் கேட்கிறேன். இன்று ஆராதனையிலே கர்த்தர் தான் வெளிப்படுத்தினார். ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டும், அலட்சியத்தை மாற்ற வேண்டும், அஜாக்கிரதையை மாற்ற வேண்டும், தேவனுக்காக வைராக்கியமாய் நான் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பல முறை கர்த்தர் உணர்த்தியோ கீழ்ப்படியாதவர்களை கர்த்தர் இன்றைக்கு எச்சரித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவிக்கொடு. அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும். அவருடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேற வேண்டும். அவர் வருகை மிக சமீபம் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். ஏனோ தானே இருக்கக்கூடாது, எனக்கு ஒன்று தெரியாது இருக்கக்கூடாது. மோசே போல நான் திக்குவாய், என்னால் ஒன்று தெரியாது, எனக்கு பேச தெரியாது என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் முன்குறித்ததுதான். அதில் எந்தவித மாற்றமும் அல்ல. உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பார், ஆனால் நீதான் செய்தாக வேண்டும். அதுவரை கர்த்தர் விட மாட்டார். அதுவரை சிக்ஷை கொடுப்பார். அதுவரை பிரச்சனை வேதனை உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும். நீ என்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயோ அன்று எல்லாம் மாறும். அன்று நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய். ஹல்லேலூயா. காரணம், தேவனுடைய ஊழியம் என்பது வெறுமையான காரியம் அல்ல. இது மனுஷனால் செய்ய முடியாது, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தேவ ஆவி இல்லாமல் ஒரு மனுஷனும் ஊழியம் செய்யவே முடியாது. நீ மாம்சத்தில் ஊழியம் செய்வாயமானால் அது செத்த ஊழியமாய் இருக்கும். ஆவியின் ஊழியம் செய்வாயானால் அது ஜீவன் உள்ளதாய் காணப்படும். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை தான் கர்த்தர் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபத்தோடு இருக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு அநேகர் உயிர்ப்பிக்கும்படியாக விரும்புகிறார். செத்த அனுபவங்களை மாற்றும்படியாக விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவெல்லாம் அவர் வெளிப்படுத்தி அதை அறிக்கை செய்ய முடியாது, அதை விட்டுவிட முடியாது. கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். காலதாமதம் செய்யாது. அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க காலதாமதம் செய்யாது. அவர் அழைத்தாரானால் அந்த அழைப்பில் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அழைத்தவரனை நடத்துவார், அழைத்தவரனை போஷிப்பார், அழைத்தவரனை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தோடு கால் வைப்பாயானால் கர்த்தர் நிச்சயமாகவே அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் அவர் குறிக்கப்பட்ட அந்த நாளிலே சரியாய் அவர் வர ஆயத்தமாய் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப 3 பங்கு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஜனம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு அவருடைய வருகை காணப்படும். எதற்காக என்றால் அந்த 3 பகுதியினர் இயேசுவோடு கூட வந்து சாத்தானுடைய கூட்டத்தை நிர்மூலப்படுத்துவதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவனிடத்தில் உள்ள தூதர்களை காட்டிலும் அவனிடத்தில் உள்ள கூட்டத்தை காட்டிலும் இவரோட கூட்டம் மிக பெரியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அவனோட கூட்டம் ஒரு சிறு கூட்டம், ஒரு பகுதி. ஆனால் இயேசுவோடு இருக்க போகிறது 3 பகுதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி மனுஷனை அவன் ஏமாற்றி வஞ்சித்து இந்த உலகத்தை அபகரித்தானோ அதே மனுஷனை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயமாய் மாற்றும்படியாக விரும்புகிறார். இந்த உலகத்துல அவர் வாசம் பண்ண முடியாது. அவர் வந்து நம்மோடு இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி அவர் விரும்புகிறார். அதற்காகவே இன்றைக்கு நம்மை பிரித்திருந்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஜீவனை கொடுத்து இருக்கிறார். ஜீவனோடு இருப்பது நம்முடைய பலன் அல்ல,
நம்முடைய சத்துவம் அல்ல, அவருடைய கிருபை என்பது மறந்து போகக்கூடாது. அதற்காகவே சபை உருவாக்கப்பட்டது. அதற்காகவே சபை உருவாக்கப்பட்டது. நீ சபைக்கு செல்வாயானால் அதுதான் உன் பாதுகாப்பு, அதுதான் உன்னை பலப்படுத்தும், அதுதான் உன்னை உருவாக்கும். ஒரு அம்பை போல, ஒரு அம்பு ஏயப்படும் போது சரியான இடத்துல போய் அது ஏயும் போதுதான் வெற்றி உண்டாகும். கர்த்தர் நம்மை அம்பை போல மாற்ற முடியாது விரும்புகிறார். கூர்மை உள்ள அம்பை போல மாற்ற முடியாது விரும்புகிறார். நம்மை கொண்டு அனைவருடைய இருதயத்தை தொலைக்கும்படியா கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அர்ப்பணிப்பாயா இல்ல அலட்சியப்படுத்துகிறாயா என்று யோசித்து பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் உருவாக்கி சபையை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் சபையை பலப்படுத்திக் கொண்டு இருக்கிறார், சபையை திடப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். திட்டமானதாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உன்னை கொண்டு இந்த உலகத்தை நான் ஜெயிக்க வேண்டும், உன்னை கொண்டு சாத்தானை நான் ஜெயமாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அவர் நினைத்தார் ஒரு நொடி பொழுதில் சாத்தானை முறியடிக்க முடியும். காரணம், சாத்தானை உருவாக்கின ஒரு தேவன். அல்லேலூயா. அவனை முறியடிப்பது ஒரு நொடி பொழுது போதும். ஆனால் அவர் அதை செய்யல. அதை நம்முடைய கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்மை கொண்டு சாத்தானை முறியடிக்கும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தப்படு, எழும்பி பிரகாசி, சாத்தானுக்கு எதிர்த்து நில். நம்ப அவனுக்குள்ள தொலைத்து போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகவே சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேகர் சபையை அற்பமாய் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். சபையின் ஆராதனை ஒழுங்கை அற்பமாய் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எவ்வளவு கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறவர்கள் மாத்திரம் தான் புரிந்து கொண்டிருக்கிறோம். சபையில் என்ன நடக்கிறது என்பதை ஆவிக்குரிய கண்கள் இருக்கிறவர்கள் நிச்சயமாய் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க சபைக்கு வரனால உயிரோடு இருக்கிறீங்க, முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு நீங்க சபையை விடுவீர்களானால் அன்றைக்கு நீங்கள் மோசம் போவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் அல்ல. இந்த சபைக்கு வருகிற க்ஷணம் ஒரு நாளும் சபையை விட்டு வெளியேறும் போது நிச்சயமாய் ஆண்டவருக்குள்ள உண்மை உத்தமமாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. எல்லாராலும் சபைக்குள்ள வரவும் முடியாது. அதை திட்டத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த சபையில வர வேண்டும் என்றால் தேவனுடைய திட்டம் இல்லாத ஒரு மனுஷனும் இந்த சபைக்குள் கால் வைக்க முடியாது. இந்த சபையில வந்த ஒவ்வொருவரையும் ஊழியத்தில் வல்லமையாக அவர் பயன்படுத்தி அநேக ஜனங்களுக்கு அவர் பிரோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற முடியாது என்பதுதான். ராஜாக்களும் பிரபுக்களையும் உங்களை தேடி வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷித்தமானவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இன்றைக்கு மனமாக வேண்டும். உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அநேகருக்கு வசனம் என்றாலே தூக்கம் வருது, வேதத்தை எடுத்தாலே தூக்கம் வருது, ஜெபிக்க உட்கார்ந்தா தூக்கம் வருது. ஆனா எந்திரிச்சு நிக்க சொன்னாலும் கால் வலிக்குது. ஆனா புறஜாதியிட்ட பேசின மணிக்கணக்கான கால்கள் பலப்படுது. அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு நேரத்தை ஒதுக்க என்ன செய்யல, நேரம் இல்லை. அல்லேலூயா. மாறணும். கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பின் வார்த்தை. மனமாறும், உண்மையான மனமாற்றம் உண்டாக வேண்டும். நீ உண்மையாய் அவரை நோக்கி செபிக்க வேண்டும். நீ உண்மையாய் ஒரு வார்த்தையை தியானிக்க வேண்டும். உண்மையாய் ஒரு வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். அதற்காகவே கர்த்தர் சபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ வெறுமையான பாத்திரம் அல்ல, நீ வெறுமையான பாத்திரம் அல்ல. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விசேஷித்த பாத்திரமான. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து புறப்பட போகிற அந்த ஜீவ தண்ணீர் அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போவதை சபைக்குள் கொண்டு வரும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. அது உங்களோட வாழ்க்கையில பொங்கி வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும், இடம் கொடுக்க வேண்டும். அந்த ஜீவ தண்ணீர் உங்களோட வாழ்க்கையில பெருக வேண்டும் என்றால் நீங்கள் இடம் கொடுக்கும் போதுதான் அந்த ஜீவ தண்ணீர் உங்களோட வாழ்க்கையிலிருந்து பெருகி அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறதாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிணத்துல தண்ணி எடுக்க என்ன செய்யும்,
ஊறும். எதுக்காம அடக்கிய வச்சிருந்தீங்கன்னா தண்ணி ஊறவே ஊறாது. அல்லேலூயா. என்றைக்கு உங்களோட இருதயத்தில் இருக்கிற தேவ அன்பை நீங்க வெளிப்படுத்துகிறீங்களோ அன்றைக்கு அந்த இருதயத்தில் இன்னும் தேவ அன்பை ஊற்றிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எதற்காக இயேசு அடிக்கப்பட்டார் என்பதை அப்போது சிந்திக்கும்படியாய் உணர்வடைய செய்வார். எதற்காக சிலுவையில நமக்காக சாபமானார் என்பதை அன்றைக்கு அவர் நம்மை யோசிக்க வைப்பார். அன்றைக்கு நம் கண்களிலிருந்து நீர் தார தாராயாய் விழும். உங்களை மறந்து நீங்கள் அவரை ஆராதனை செய்வீங்க, உங்களை மறந்து அவரை துதிப்பீங்க. அப்போதுதான் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது எழுப்புதலின் காலம், சபையை கர்த்தர் எழுப்புகிற காலம். ஆனால் சபை காதுள்ளவனாய் இருக்கும் போதுதான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த சபை பிரியமான சபையாய் மாறும், சாட்சியுள்ள சபையாய் மாறும், தேவனுக்கு பிரயோஜனமுள்ள சபையாய் மாறும். அதற்காகவே தேவன் சில சிக்ஷைகளை கொடுத்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சிக்ஷை கண்டு நீ பயந்து போகாதே, சிக்ஷை கண்டு நீ தேவனை விட்டு விலகிடாதே. சிக்ஷையை கர்த்தருக்காக சகித்துக் கொள், நீ பாக்கியவனாய் மாறுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். காரணம் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். உன்னை அதிகமாய் நேசித்து உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். இந்த சபையில இருக்கிறவர்களை கொண்டு அநேக மரித்தோரை ஜீவனோடு எழுப்பக்கூடிய வல்லமை கர்த்தர் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஆவியானவர் உணர்த்துகிற காரியத்தை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இது சாதாரண மனுஷனால் கூடாத காரியம், ஒரு சாதாரண தேவனுடைய பிள்ளையால் கூடாத காரியம். விசேஷித்தமானவர்களுக்கு கர்த்தர் விசேஷமான அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இந்த சபை வருகிற நாட்களிலே அந்த காரியத்தை நிறைவேற்றும். நிச்சயமாகவே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். மருத்துவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் போய் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஜீவனை கொடுப்பார், அந்த அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்கள் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருந்து ஜெபித்து பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க கால் வைக்கும் போது அந்த கூடத்தில் இருக்கிற அசுத்த பிரசனங்கள், அந்தகார வல்லமைகள் நடுங்கி ஓடுவதை கூடிய விரைவிலே பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும்படியாக விரும்புகிறார். வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகவே ரஃபேல் தூதன் உனக்கு கூட அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த தூதன் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் வியாதியத்திற்காக ஜெபிக்கும் போது ரஃபேல் என்ற தூதன் உங்களுக்கு உதவி செய்வான். எத்தனை பேருக்கு இது புரியுது? கலவரமனவ சந்திரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குளத்தை கலக்கிற தூதன் இறங்கி கொண்டிருக்கிறான். ஓ ரிபா கலவரமனவ சந்திரா. அந்த குளத்தை கலக்கும் போது முதலாவது யார் இறங்குறானோ அவன் சுகம் பெறுவான் என்று வார்த்தை சொல்லியிருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. அதே போல கர்த்தர் இன்றைக்கு நம்மை மாற்றும்படியாக விரும்புகிறார். உனக்கு உதவியாக இருப்பான் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தூதனுக்கு கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மிகாவேல் தூதன் யுத்தம் செய்கிறவன், காபிரியல் தூதன் செய்தி கொண்டு வருபவன், ரஃபேல் தூதன் சுகம் கொடுக்கிற தூதன். ஹல்லேலூயா. உங்க பாதம் கல்லில் மோதாதபடி அந்த தூதன் உங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்கிற தூதனாக இருக்கிறார். சத்துருங்களை தொடாதபடி அவன் உங்களை பாதுகாக்கிற தூதனாக இருக்கிறான். கர்த்தர் இன்றைக்கு அந்த தூதனுக்கு கட்டளையிடுகிறார். என் பிள்ளைகள் சொல்கிற வார்த்தைக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீ விசுவாசத்தோடு கடந்து சென்று எந்த வியாதியத்திற்காக உண்மையாய் நீ வேண்டிக் கொள்கிறாயோ அன்று அந்த தூதன் அங்க உதவி செய்வான். புரியல நினைக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க.
ஹalleluya ரீபா ரிகலபரமன சந்தரா இரண்டாவது வசனத்திலிருந்து நினைக்கிறேன். ஹalleluya. எபிரேய பாஷையிலே மெசஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் மெசஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்பண்டங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், ஊமையர் உடல். அப்போ அந்த குளத்துக்கு யாரெல்லாம் வருவாங்க? குருடன், சப்பானிகள், ஊமையர் உட்படுவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர். எல்லா வியாதிக்காரர்களும் அந்த குளத்தண்டையிலே வருவார்கள். காரணம், எப்போ அந்த தூதன் தண்ணியை கலப்பானோ முதலாவது குதிக்கிறவர் உடனடியாக சுகம் அடைவார். அது என்ன வியாதியா இருந்தாலும் சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதற்காகவே அங்க காத்து இருக்கிறார்கள். வாசிங்க. ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் வந்து அந்த குளத்தில் இறங்கி. அந்த தூதன் யாரு? எத்தனை பேருக்கு அந்த தூதனை தெரியும்? எத்தனை பேருக்கு அதை படிச்சிருக்கீங்க? முக்கியமான தூதர்கள் எத்தனை பேர்? முதல் மிக முக்கியமான தூதர்கள் எத்தனை பேர்? மிக முக்கியமான தூதர்கள் யார்? மோசேயோட சரீரத்தை அடக்கம் செய்ய போராடினது யாரு? மிகாவேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனோட சகோதரன் யாரு தெரியுமா? லூசிஃபர் அவனோட சகோதரன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூசிஃபர் யாருன்னா மிகாவேலோட சகோதரன். அந்த லூசிஃபருக்கு முன்னாடி என்ன பெயர் இருந்துச்சு? தேவதூதன். அதனால அப்ப அவருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டது? ஆராதனை. அப்போ அவனோட பெயர் என்ன? யாராவது பார்த்திருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? லூசிஃபரோட உண்மையான பெயர் என்ன? சமேல். ஹல்லேலூயா. அவன் பேர் என்ன? சமேல். அவன் யாருன்னா மிகாவேலோட சகோதரன். ஹல்லேலூயா. அதனால்தான் மோசேயோட சரீரத்தை அடக்கம் செய்வதற்கு கர்த்தர் யார் அனுப்புறாரு? லூசிஃபர் அனுப்புறாரா? மிகாவேல் தூதரை கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனை செய்கிற தேவனோடு அதிகமா நெருக்கம் உள்ள தூதன் யார்? தேவனோடு அதிகமாய் நெருங்கி இருக்கிற தூதன் யார்? ஐயோ, முடிக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கும். அதிகமாய் கர்த்தரோடு அருகாமையில் இருக்கிற தூதன் யாரு? கேருபீன்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஆராதனை செய்கிறவர்கள். அந்த கேருபீனுக்கு எத்தனை முகம் இருக்கு? கேருபீனுக்கு எத்தனை முகம் இருக்கு? 4 முகம். எத்தனை செட்டு? 4 செட்டு. ஹல்லேலூயா. சேராபீன்களுக்கு 6 செட்டு. எதற்காக அந்த 6 செட்டு? 2 கண்களை மூடவும், 2 பாதங்களை மூடவும், 2 பறந்து செல்வதற்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் பேசிக்கானதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் ரொம்ப டெப்தா போனா நிறைய விஷயம். லூசிஃபருக்கு கல்யாணம் ஆகி மனைவி இருக்குன்னா வருது. அவனோட முதல் மனைவி யாருன்னு கேட்டா ஆதாம். அவனோட மனைவி தான் அவனோட எக்ஸ் ஒய்ஃப்னு வருது நெட்ல. நம்மளை குழப்புவதற்காக வருகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆதாமோட எலும்புல இருந்து தான் ஏவாளை கர்த்தர் உருவாக்கினார். அது எப்படி எக்ஸ் ஒய்ஃப் ஆகும்? ஹல்லேலூயா. இதான் வஞ்சகத்தின் ஆவி கிரியை செய்கிறது. அதிகமாய் நம்ம உள்ளார போய் சர்ச் பண்ணா நமக்கு தவறான தகவல் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சில இடத்துல புல் ஸ்டாப் வச்சிருப்பாருன்னா அதுக்கு மேல நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆதியிலே. அப்ப என்ன செய்யணும்? நம்ம அதோட நிப்பாட்டிக்கணும். ஆதியிலே எப்ப உள்ளார போனோம்னா நம்ம என்ன செய்வோம்? இப்போ இந்த உலகம் உண்டாக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு எத்தனை வருஷம் இருக்கு? 6000 வருஷம். அப்ப அதுக்கு முன்னாடி பறவைகள் இருக்கு, டைனோசர் இருக்குன்னு செய்தியில நம்ம படிக்கிறோமே. 1 கோடி ஆண்டுக்கு முன்பாக
இந்த உலகத்தில் வாழ்ந்தது என்று சரித்திரம் சொல்கிறது. அப்ப இந்த உலகம் எப்ப உண்டாக்கப்பட்டது நமக்கு தெரியாது. கர்த்தர் நமக்கு அங்க புதுசா வச்சுட்டார் ஆதியிலே, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு என்ன சொல்லியிருக்கிற அதுல இருந்து தான் போகணும். நம்ம அளவுக்கு அதிகமாக நாம் தேடுவோமானால் நிச்சயமாவே நாம் வஞ்சிக்கப்படுவோம். கர்த்தர் நமக்கு அதை மறைத்து வைத்திருக்கிறார். நமக்கு தெரிந்தது 6000 வருடம் தான். எப்பயிலிருந்து? ஆதாம் பிறந்ததிலிருந்து. ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். இதே போல அநேக இடத்துல கர்த்தர் வசனத்தை சில இடத்துல மறைத்து வைத்திருப்பார். உள்ளார செல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு சபையில ஆராதனை நம்ம செய்ய வைப்பது யார்? என்னப்பா எல்லாம் உண்மையே இருக்கிறீங்க. சபையில நம்மை ஆராதனை செய்ய வைப்பது யார்? ஹல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கடந்து வந்து நம்மை ஆராதனை செய்ய வைக்கிறார். எதற்காக? நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக. ஹல்லேலூயா. கோடான கோடி தூதர்கள் அவரை ஆராதிக்கின்ற நேரத்திலும் நம்முடைய ஆராதனை பார்க்க முடியாது வருகிறாரே. அப்படிப்பட்ட அந்த நல்ல தேவனை நாம் அலட்சியப்படுத்தலாமா? அவரை அவமானப்படுத்தலாமா? அவரை துக்கப்படுத்தலாமா? யோசிங்க. அவர் எப்படி நம்மை ஆராதிக்க சொல்லியிருக்கிறார், அதன்படி நாம் ஆராதிக்க வேண்டும். எப்படி அவர் தொழுது கொள்ள சொல்லியிருக்கிறாரோ அதன்படி தான் செய்ய வேண்டும். அவர்கள் தான் கீழ்ப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. சபையில சொல்லுவது காதோடு கேட்க கடவுள். சபையில் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரோ அதன்படி ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. நான் பலவீனமா இருக்கிறேன், சுகவீனமா இருக்கிறேன், வியாதியா இருக்கிறேன், நிச்சயமாய் பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் மாம்சத்துல வருகிறது. ஆனால் ஆவி என்றுமே குறையாது. ஆவி உற்சாகமானது. ஹல்லேலூயா. தேவன் மேல் அன்பு உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் உங்களை மறந்து ஆராதனை செய்வீர்கள். அப்போது கர்த்தருடைய திட்டம் சித்தம் சபையில நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே சபையை உருவாக்கி இருக்கிறார். அதற்காகவே ஒவ்வொருவரையும் அவர் பிரித்து தெரிந்தெடுத்து பிரித்து 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 அவர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைகள் பல இருக்கு. ஆனா எல்லா சபையும் தேவனுடைய சபை அல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எல்லா சபையும் தேவனுடைய சபை அல்ல. அப்ப அது யாருடைய சபை? நம்ம அது தேவையில்லை. தேவனுடைய சபையில தேவன் சொல்லுங்க, அதை கூட சொல்ல மாட்டீங்களே. தேவனுடைய சபையில தேவன் கொட்டாய் விடுறதெல்லாம் மூடிக்கோங்க கொஞ்சம் வாயில. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சபையில தேவன் எழுந்திருந்திருக்கார் என்றால் நாம் எப்படி அவரை ஆராதனை செய்யணும்? எப்படி உற்சாகம் பண்ணா? எப்படி உற்சாகம் பண்ணா? உற்சாகனா என்ன? முதல்ல சொல்லுங்க. உற்சாகனா என்ன? சத்தமா தான் சொல்லுங்க, காதும் கேட்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா என்றால் முழு சந்தோஷத்தோடு விடுதலையோடு தாவீதை போல என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தன்னை மறந்து ஆராதித்தான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் ராஜா என்பதை அவன் மறந்து கர்த்தரை ஆராதித்தான். அந்த ஆராதனை கர்த்தர் பிரியப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆராதனை இந்த சபையில வேண்டும் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதற்காகவே ஆராதனை நேரம் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஆராதனை செய்யணும்னு விருப்பப்பட்டா நேரத்தை என்ன செய்யக்கூடாது? ஹல்லேலூயா. ஒரு தாவீதை போல நீங்க ஆராதிக்கணும்னா என்ன செய்யக்கூடாது? நேரத்தை பார்க்க கூடாது.
வயிறு காலையிலே கட்டிட்டு வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வருகிற நாட்களில் அப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆராதனை இருக்கிற இடத்துல சத்துரு கிரியை செய்ய முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல அந்தகார வல்லமை நுழைய முடியாது. அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ள சாத்தானுடைய திட்டம் எதுவும் நிறைவேறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனை இருக்கிற இடத்துல நிச்சயமாய் சத்துரு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யவே முடியாது. நீங்க சபையில அப்படி ஆராதனை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் பாருங்க, சத்துருவெல்லாம் நீங்க நடக்கும் போதே பயந்து போடும். பக்கத்து வீட்டுல இருக்க அசுத்தாவையெல்லாம் அலரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு நடந்த போது என்ன நடந்துச்சு? அந்த வசனம் மனப்பாடமா இருக்கு. நம்ம நடக்கும்போது வியாதி மாறுதா? இல்ல நமக்குள்ள இருக்கிற வியாதி தான் மாறுதா? நமக்குள்ள இருக்கிற வியாதி மாறினாதான் நம்ம நடக்கும் போது போற வழியில இருக்கிற வியாதியெல்லாம் சுகமடைவோம். ஏன்னா நமக்கு தான் இது பெருசா தெரியுது. இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே மருந்து, கர்த்தர் ஒருவரே வைத்தியர். உனக்குள்ள அப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்குன்னா அந்த வியாதி உனக்குள்ள இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. வியாதியை கொண்டு வருகிறவன் சாத்தான். கர்த்தர் வேரோடு பிடுங்கும்படியாய் விரும்புகிறார். நீ அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வாயானால் உன் சரீரத்தில் வியாதி இருக்காது. நீ நடந்து செல்லும் போது அநேக வியாதிஸ்தர்கள் சுகப்படுவார்கள். அல்லேலூயா. இயேசுவுக்கு அந்த வல்லமை இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போதிலும் உடனடியாக சுகத்தை பெற்றார். அல்லேலூயா. இன்றைக்கு யாராவது நம்மளை வந்து கேட்பாங்க, நீ எனக்கு சோமனா என் வியாதி மாறிடும், யாராவது வந்து நம்மள்கிட்ட கேட்கிறாங்களா? ஏன் இல்லை? நம்ம மற்றவங்கள்ட்ட எனக்கு இந்த வியாதி இருக்கு, நான் எவ்வளோ மாத்திரம் தின்றேன், எனக்கு எப்படி வருவாங்க உங்கள்ட்ட ஜெபிக்க? எப்படி வருவாங்க உங்கள்கிட்ட? ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்னைக்கு சாட்சி சொல்லுகிறீர்களோ அன்னைக்கு உங்களை தேடி ஜனங்களை வர பண்ணுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று வியாதியஸ்தர் குளத்தருகே நின்றது போல வியாதியஸ்தர் உங்களுடைய வீட்டு வாசலில் நிற்க முடிய கர்த்தர் உதவி செய்யும். அல்லேலூயா. கரக தட்ட மாட்டீங்களா? நன்றி செலுத்த மாட்டீங்களா? ஏன் ஆண்டவர் அப்படி மாற்றுவாங்க? விசுவாசம் இல்லை. அதனால உங்களோட வீட்டு வாசல்ல வந்து நிற்கணும் வியாதியஸ்தர். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கணும். உண்மையான விசுவாசம். அவங்கதான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. அவங்கதான் உண்மையான அபிஷேகத்தை பெற்றவர்கள். அபிஷேகம் பெற்றது சொல்லக்கூடாது அப்படி மற்றவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது நாம் என்ன செய்யணும்? விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அநேகருக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இது எல்லாம் சபையில இருந்தால் தான் நடக்கும். நான் வீட்டில இருந்து ஆராதிக்கிறேன், நான் வீட்டில் டிவியை பார்த்து தொழுது கொள்கிறேன். இந்த அபிஷேகம் அங்கே வராது, வேற அபிஷேகம் வரும். அந்த அபிஷேகம் உங்களை நல்லா நடத்தும். கடைசியில் படுகொலியில் போய் மூடி முடிச்சுட்டு போயிடும். அல்லேலூயா. சபைக்கு வரும்போது தான் இந்த அபிஷேகம் கிடைக்கும். சபைக்கு வரும்போது தான் உங்களை உருவாக்குகிற இடமாய் மாறும். உங்களை கொண்டு அநேக வியாதியஸ்தரை கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அநேக பிசாசின் கட்டுகளை கர்த்தர் முறியடிக்கும்படியாக விரும்புகிறார். அநேக மரித்த ஜனங்களை உயிரோடு எழுப்பும்படியாக கர்த்தர் உங்களை மேல் அபிஷேகம் முற்றும்படியாக விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா.